அடுத்த செய்தியாக கேரள மாநிலத்தில் ஆளுநர் சுற்றுச்சூழல் தின நிகழ்ச்சிக்கு ஆளுநர் மாளிகை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதில் வேளாண் துறை அமைச்சர் இன்ன பிற அமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் அலுவலகத்தில் பாரத மாதாவுக்கு வழிபட்டு விட்டு அதன் பிறகு அடுத்தடுத்த ஒரு புரோட்டோகால் வச்சிருக்காங்க. இது குறித்த செய்தி அந்த கேரள அமைச்சகம்க்கு போகும்போது அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது அரசால் அங்கீகரிக்கப்பட்டது இல்லை, பாரத மாதாவை இப்படி வழிபட்டுட்டு தான் அடுத்தடுத்த புரோட்டோகால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அரசு புரோட்டோகால்னு அப்படி ஒன்று கிடையாது. அதனால இது ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தம். இது ரெண்டாவது, பாரத மாதா கையில் இருப்பதுமே தேசிய கொடி அல்ல, அது காவி கொடி. அதனால அதை நாங்கள் ஏற்க மாட்டோம், அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விழாவையே புறக்கணித்திருக்கிறது கேரள அந்த அரசினுடைய அமைச்சர்கள். விழாவை புறக்கணிச்சிருக்காங்க. செய்தி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தில் அப்படி இல்லைன்னா தான் நமக்கு ஆச்சரியம். ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தமே வெளிநாட்டில் இருந்து கடன் வாங்கி வந்த சித்தாந்தம் தான். சிபிஎம்ங்கிறது சைனா பார்ட்டி அப்படின்னு தான் அது சொல்லணும். சிபிஐயையும் சைனா பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு வேணால் சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி அந்த சுற்றுச்சூழலுக்காக நடந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் அனுப்புகிறாங்க. வேளாண் அமைச்சர் பிரசாத், அப்புறம் கல்வி அமைச்சர் சிவன்குட்டி இவங்கெல்லாம் கலந்துக்கிறதாக இருந்தது. பிறகு அவங்கள்ட்ட புரோட்டோகால் நிகழ்ச்சி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு பாரத மாதாவுக்கு மலர் தூவி மரியாதை பண்ணிவிட்டு அடுத்தடுத்து பண்ணணும். அப்படிங்கிறப்ப இது எங்களுடைய கருத்துக்கு ஒவ்வாது. இன்னொன்று, அரசியல் அமைப்பில் இப்படி தான் புரோட்டோக்காலில் இப்படி தான் நிகழ்ச்சி நடத்தணும்னு இல்லை அப்படின்னு. முதலில் இந்தியா பாரத மண், பாரத தாய் இப்படின்னு தான் சொல்கிறோம். இதையே மதிக்காத கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை முதல்ல அந்த கட்சியே தடை செய்ய வேண்டும். இந்த ஆட்சியை கலைச்சா கூட தப்பு இல்லை அப்படிங்க. ஏன்னா இந்தியாங்கிற ஒன்றை ஏற்றுக்காதவன் தான் பாரத அன்னையை ஏற்றுக்க மாட்டான் அப்படிங்கிறது. வந்தே மாதத்தை ஒருத்தன் பாட மாட்டேன்னு ஒரு குரூப் சொல்லுவான். இப்போ இது மாதிரி ஓதான். இப்போ உங்களுடைய அலுவலகத்திலே யாராவது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவரையும் வைக்க மாட்டான். காரல் மார்க்ஸு, லெனின்னு, இங்கர்சாலு இது மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு தெரிவானுவேன். இந்த கட்சிக்கு தான் இந்தியாவுக்காக, இந்தியர்களுக்காக இவங்க குரல் கொடுக்கறதா பேசுவாங்க. ஆனால் சைனா என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய ஒரு கடன் வாங்கி கட்சி தான் இது. அவன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், இன்னைக்கு இந்த இடத்துல போராட்டம் பண்ணுங்க, ஃபாக்ஸ்கானை இழுத்து மூடு அப்படின்னா இதோ நாங்கள் பண்ணுறோம் போராட்டம் அப்படின்னு கிளம்பி போகிற, அதாவது எஜமான விசுவாசம் இவங்க வெளிநாட்டில் தான் இருக்கும். எப்படி இங்கே ஒரு சில மிலேச்ச மதங்கள் அவங்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் வெளிநாட்டில் இருக்குதோ அதே மாதிரி இந்த கட்சி இது ஒரு மிலேச்ச கட்சின்னு தான் சொல்லணும். இப்போ அந்த எண்ணத்தில் தான் ராகுல் காந்தியும் இருக்காரு. ஏன்னா அவருடைய பிறப்புனால அப்படி இருக்கான்னு தெரில, அவரும் இந்திய தன்மை இல்லாமல் தான் இருக்கார். நேற்று ஒரு வீடியோ வருது, இந்திரா காந்திக்கு மலர் தூவணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பாரத அன்னைக்கு மலர் தூவுறது இடிக்குது இல்லை, இந்திரா காந்திக்கு மலர் தூவுற ஒரு நிகழ்ச்சி வருது. அப்படி ஷூ போட்டு வர்றார் அப்படிங்கிற அருகில இருக்கிற அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஷூவை கட்டிட்டு பூவை அப்படி போட்டுட்டு மரியாதையா இருக்கு. காரணம் என்ன, அவர் சனாதன இந்து. இவருடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணோன்னா என்னன்னு நமக்கு தெரியும். அதனால இது அந்த பிளட்லே இருந்தால் தான் இருக்கும். ஸோ கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த டிஎன்ஏ கொஞ்சம் கொஞ்சமாக அற்று போயிட்டு அவங்களுக்கு சைனா தும்முனா தான் இவங்களுக்கு இங்கே சளி பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சைமல்டேனியஸாக இது ஒரு பக்கம் நடக்குதா. அடுத்தது ஜமாத்தே இ இஸ்லாம், அதாவது இவங்க நீங்கள் சங்கிக, இவங்க எப்பவும் கம்யூனிஸ்ட் இவர்கள் தான் தேசபக்தர்கள் போலவும் கம்யூனிஸ்டுகளை இவர்கள் தேச விரோதிகள் போல் கட்டமைக்கிறார்கள், சுதந்திரத்திற்காக இவர்கள் போராடினார்களா, நாங்கள் எமர்ஜென்சிக்கு எதிராக போகிறோன்னா அப்படி இப்படிலாம் உருட்டுவாங்க. இப்போ அதே காலகட்டத்தில் அங்கே ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, ஜமாத்தே இ இஸ்லாமி. இது அதை சிபிஎம்மும் பேக் பண்ணுது அவங்களுடைய போராட்டத்தை. என்ன அப்படின்னா பிடிஎஸ் அப்படிங்கிறாங்க. என்னடா பிடிஎஸ், பல்டாக்டரா அப்படின்னா பாய்காட், டிவெஸ்ட்மெண்ட் அண்ட் சாங்ஷன்ஸ். யாருக்கு எதிராக? இந்தியாவுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய டாடா நிறுவனத்தை எதிர்க்கிறாங்க. எதுன்னா சாரா, ஜூடியோ, வெஸ்ட் சைடு இதெல்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் துணிக்கடைகள், பெரிய பெரிய துணிக்கடைகள். இங்க இந்த பக்ரீத் காலத்துல அந்த டாடா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருட்களையும் வாங்காதீங்க அப்படின்னு இந்த இஸ்லாமிய அமைப்புகள் மிகப்பெரிய முன்னெடுப்பு. அங்கங்க டாடா நிறுவனத்துக்கு ஜூடியோ கடை எங்கெல்லாம் இருக்குதோ, இப்போ நீங்கள் ஜூடியோவை பற்றி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிராண்டு மாதிரியான துணிகள் இருக்கும், ஆனால் விலை குறைவாக இருக்கும். ஜாரா, ஜூடியோ, வெஸ்ட் சைடும் அப்படி தான். எப்படி
ஒரு இம்போர்ட்டடு கம்பெனியில் இருக்கக்கூடிய துணி அதே தரத்தில் இருக்கும். ஆனால் விலை குறைவாக இந்திய மக்களுக்கு எந்த விலையில் இருந்தால் அதுவும் மத்திய தர மக்களுக்கு ஒரு 800 ரூபா 900 ரூபாவில் ஒரு சூப்பரான ஷர்ட் கிடைக்கிறது மாதிரி இருக்கிறது தான் இந்த டாடா நிறுவனத்துடைய தயாரிப்பு. இதற்கு எதிராக மிகப்பெரிய பிடிஎஸ் போராட்டத்தை அதை பாய்காட். காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் வந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணிட்டாங்களாம். டாடா நிறுவனம் பாலஸ்தீனத்திற்கு எதிராக அங்கே நடக்கக்கூடிய தாக்குதல்களை இவங்க கண்டிக்கலையாம். அவங்களோடு இஸ்ரேலிய ஒரு சில நிறுவனங்களோடு இவங்க வந்து கைகோர்த்துருக்காங்களாம். அதனால டாடா நிறுவனத்தை, அதாவது இந்தியாவுடைய வளர்ச்சி நாசமா போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியனுக்காக தான் நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படைவாத இந்த இஸ்லாமிய அமைப்பு ஜமாத்தே இஸ்லாமிய, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு SIOன்னு சொல்கிறோம், ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன், அவங்களுக்கு சிபிஎம் உடைய மாநில பொதுச் செயலாளர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க நடத்தக்கூடிய போராட்டத்தில் சிபிஎம்மும் கலந்து கொள்ளுது. அப்படின்னா ஒரு பக்கம் இந்திய வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை நலிவடைய செய்வதற்காக ஒரு போராட்டம், இந்திய தன்மையோடு இருக்கக்கூடிய பாரத மாதாவை நான் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனை. அப்படிங்கிறப்ப அங்கேருந்து சவுதி அரேபியாவிலேருந்து மற்ற தங்கம் கடத்துறதுல மட்டும் அந்த தொழில் மட்டும்தான் இவங்க பண்ணுவானுங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல அடிப்படைவாத அமைப்புகளுக்கு ஆதரவாகவும் செல்கிறாங்க. இவங்களை எதிர்த்து குரல் கொடுத்தால் அரசியல் படுகொலைகள்லையும் இந்த சிபிஎம் கட்சி கேரளாவில் செஞ்சுட்டு இருக்கு. 300க்கும் மேற்பட்ட இந்து தலைவர்களை கொலை செய்திருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். பட்டியல் பெருசு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சி, படுகொலைகளை அரசியல் படுகொலைகளுடைய கட்சி, இந்தியாவை ஏற்காத ஒரு கட்சி, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய, டெரரிசத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த கட்சி முடக்கினால் என்ன தவறு அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி.